அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாள் கொண்டாட்டம். பன்னீரும் தானும் இணைந்து செயல்பட போவதாக தினகரன் அறிவிப்பு. பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டுமென சசிகலா அழைப்பு. 1996ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு பெரியகுளம் நகராட்சி தலைவரான ஓ பன்னீர்செல்வம் 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் வெற்றி பெற டிடிவி தினகரனுக்கு பெரிதும் உதவினார். இந்த நன்றி கடனுக்காக 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பு பெற்று தந்தார் தினகரன். முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினரான பன்னீர்செல்வத்திற்கு வருவாய்த்துறை அமைச்சர் பதவியும் அளிக்கப்பட்டது. டான்சி வழக்கில் ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியில் தொடர முடியாத நிலையில் 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் 2002ஆம் ஆண்டு மார்ச் வரை பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். அதன்பின் அந்த சட்டமன்றத்தின் எஞ்சிய காலம் வரை பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை ஆட்சி காலத்தில் நிதியமைச்சராக இருந்தார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறை சென்றபோது 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் 2015ஆம் ஆண்டு மே வரை பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். 2016ஆம் ஆண்டில் அதிமுக தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்ற போதும் ஜெயலலிதாவின் அமைச்சரவையிலேயே நிதி பொறுப்பு அவருக்கு அளிக்கப்பட்டது. ஜெயலலிதா இறந்ததால் மீண்டும் 2016ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை முதலமைச்சராக இருந்தார். அதிமுகவில் தினகரனுக்கு உதவி செய்து சசிகலாவிற்கு விசுவாசமானவராய் இருந்ததால் ஜெயலலிதாவிடமிருந்த முதலமைச்சர் பதவி ஒன்றல்ல 2-3 முறை பன்னீர்செல்வத்திற்கு கிடைத்தது. ஜெயலலிதா இருந்தபோது முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படாத சசிகலா அவர் இறந்த பிறகு பன்னீர்செல்வத்திடமிருந்து அந்த பதவியை பெற முயன்றார். அன்றே தர்மயுத்தம் எனும் அறப்போரை தொடங்கினார் பன்னீர்செல்வம். சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்றார். அவரது ஆளாக பழனிசாமியை முதலமைச்சராக்கிவிட்டு சென்றார். அறப்போர் தொடங்கி ஒதுங்கியிருந்த பன்னீர்செல்வம் பழனிசாமியுடன் உடன்பாடு செய்து கொண்டு மீண்டும் அமைச்சரவைக்குள் வந்தார். 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் 2021ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சி முடியும் வரை துணை முதலமைச்சராக இருந்தார். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக தோற்று ஆட்சியை இழந்ததை அடுத்து 2022ஆம் ஆண்டு ஜூலையில் இருந்து அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டார். முதலில் சசிகலா பன்னீர் கூட்டு, பின்னர் சசிகலா பழனி கூட்டு, அதன் பின்னர் பழனி பன்னீர் கூட்டு என்று இருந்தது. இப்போது சசிகலா தினகரன் கூட்டு, பழனியும் பன்னீரும் தனித்தனி என முன்பு அதிமுகவில் இருந்தவர்கள் தனித்தனியாக உள்ளனர். இந்த நிலையில் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளை இவர்கள் தனித்தனியாக கொண்டாடி உள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த பன்னீர், எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அதிமுகவை துரோக கூட்டத்திடமிருந்து மீட்கும் வகையில் மக்களவைத் தேர்தலில் களப்பணியாற்ற உறுதியேற்பதாக சூளுரைத்தார். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் சிறைக்கு சென்ற சசிகலாவையும் கட்சியின் சின்னம் பெறுவதற்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் டெல்லி திகார் சிறைக்கு சென்ற தினகரனையும் அதிமுகவை விட்டு நீக்கினர். அக்காலத்தில் கூட்டு சேர்ந்து கொண்டனர் பழனியும் பன்னீரும். சிறை மீண்ட தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற தனி கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார். அமமுக சார்பில் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த தினகரன், பன்னீரும் தானும் வருங்கால அரசியலில் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற முடிவை எடுத்துள்ளதாகவும்,
கூட்டணி பற்றி உரிய நேரத்தில் முடிவை அறிவிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் கடைசி முதலமைச்சரான பழனி, அதற்கு துணை செய்த சசிகலா, தினகரன் ஆகியோரை பன்னீருடன் சேர்த்து கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு கடைசியாக 2022ஆம் ஆண்டு ஜூலையில் அந்த பன்னீரையும் நீக்கிவிட்டு ஜெயலலிதாவிற்கு பின் அக்கட்சியின் பொதுச் செயலாளராகியுள்ளார். இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்த பன்னீர் கட்சி கொடியையும் ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார். சென்னையில் உள்ள தனது இல்லத்திலும் எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்துள்ளார். இதற்கிடையே எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி பேசிய சசிகலாவிடம் தினகரனும் பன்னீரும் இணைந்து செயல்பட போவதாக கூறியிருக்கிறார்களே என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த சசிகலா, பன்னீரும் பழனியும் கூட சேரப்போகிறார்கள், அதிமுகவில் இருந்த அனைவரும் ஒன்று சேரப் போகிறார்கள், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் இது நடக்கும் என்று பேசி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார். ஏங்க நீங்க ஒரே ஒருத்தவங்களை சொல்றீங்க? நான் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும்னு பயணத்தில் இருக்கேங்க நான். அதனால எல்லாருமே அதிமுககாரவங்க தான். அதனால எல்லாருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன, இன்னைக்கும் புரட்சித் தலைவரோட பிறந்தநாளில் அதுதான் சொல்கிறேன். 2 தலைவர்களுக்கும் உண்மையா இருங்க. தொண்டர்கள் இருக்காங்க, தலைவர்கள்லாம் நீங்கள் வந்திருக்கிறவங்கெல்லாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து போகணும். இது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும். தலைவர் சொல்லிட்டு போனது அதுதான், அம்மா சொன்னதும் அதுதான். அதை நிறைவேற்றணும்னாக்க எல்லாரும் ஒன்று சேரணும். அதுதான் இந்த திமுகங்கிற ஒரு தீய சக்தி, அம்மா சொல்லுவாங்க, அதை ஒழிக்கணும்னா இதை செஞ்சாகணும். இது எல்லாருக்கும் தெரியும். ரோட்டில் போகிறவங்கள கேட்டிங்கனாலும் அவங்களும் அதான் சொல்கிறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்தா ஒரு சீட்டு வர முடியாதுங்க திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் என்னோட விருப்பம். நம்ம தலைவர்களுக்கும் நம்ம செய்கிற நன்றி கடன் அது. ஒரு கட்சிக்குள்ளே ஒருவரின் உதவியுடன் முன்னேறியவர்கள் பின் மற்றொருவருடன் சேர்ந்து கொண்டு முன்பு உதவியவரை குழிக்குள் தள்ளுவது, முன்னேறியவர்கள் ஒன்று சேர்வது, குழிக்குள் தள்ளப்பட்டவர்கள் ஒன்று சேர்வது, ஒரு கட்டத்தில் தள்ளியவர்களும் தள்ளப்பட்டவர்களுமே ஒன்று சேர்வது என அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதையே இதுவரை நடந்த இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.